அவனை செருப்பால் அடிப்பேன். சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ பொய் சொல்ற யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்ற அல்லது யாருக்கும் அடிமையாச்சு சொல்ற. ஆமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இரு மேதைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது சாதாரண மேதைகள் இல்லை, அரசியல் மேதைகள். ஒருவர் அந்த மேதைகள் லிஸ்ட்டில் நேற்று தான் சேர்ந்திருக்காரு அண்ணன் திருநாவுக்கரசர், காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர், பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர், அதே மாதிரி முன்னாள் பாஜக மத்திய பிரதேச எம்பி என்ன, அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவரானார். இப்போ காங்கிரஸ் எம்பி திருச்சியில் இருக்கார். சரி, அந்த திருநாவுக்கரசர் தான் சொல்கிறேன். என்னடா திடீர்னு பாஜக திருநாவுக்கரசர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் இருந்து வந்த பதவிகள் அதற்கு முன்னாடி சொல்லாமல் விட்டோம்னா தப்பு. எம்ஜிஆர் காலத்திலேயே இளம் அமைச்சர் எம்ஜிஆர் பீரியடில் 80களில் இருந்தார். 80லேருந்து 87 வரைக்கும் இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட இருந்தார். அது உள்கட்சி விவகாரம். சரியா? இப்போ எதுக்கு அண்ணனை பற்றி இப்போ இழுத்துருக்கோம் அப்படின்னா, அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் அக்கக்கா பார்க்கணும், ஒவ்வொரு போர்ஷனாக பார்க்கணும். ஏன் இவ்வளோ ஃபயர் ஆனார், எதுக்கு இப்படி பஸ்ட் ஆனார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேசினதையும் பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு பிட்டு பார்த்துருப்பீங்க. செருப்பால் அடிப்பேன், நீ யாரா, எந்த டிவி, இப்படி போன்ற வார்த்தைகள்லாம் அவர் இது வரைக்கும் உதிர்த்திருக்காரு. அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் திருநாவுக்கரசரோட பேட்டியோட முதல் பிட்டை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க இந்த எத்தனை பாக்குறீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல பொய் சொல்ற? நீ பொய் சொல்ற யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்ற. இந்த மாதிரி எம்பி காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அது பிஜேபி ஓட்டினதா இல்லை அதிமுக ஓட்டினதான்னு தெரியல. அதிமுக அந்த வேலையை செஞ்சுருக்காது, அந்தளவுக்கு இன்னும் அது சூடாகலை. பிஜேபி இந்த வேலையை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும், எல்லா தொகுதியிலையும் 40 தொகுதியில் எம்பியை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. ஒட்டின உடனே ஒரு நிருபர், ஒரு தம்பி என்ன பண்ணுறாரு, கூட்டத்தில், சார் என்ன சார் இது திருச்சியில் எம்பியை காணும். ஏன்னா அந்த பையன் திருச்சி தானே, அங்கே தானே இருக்க முடியும். அவனா டெய்லி கரூருக்கும் வேறு மாவட்டத்துக்கு சுற்றி நைட்டு சாப்பிட்டு வீட்டில் படுத்துட்டு காலையில் இந்த பக்கம் 10 மாவட்டத்துக்கு போயிட்டு வர முடியும். திருச்சி மாவட்ட ரிப்போர்ட்டர் திருச்சியில் பல போஸ்டரை பார்த்துருக்காப்புல. இந்த மாதிரி எம்பியை காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. திருநாவுக்கரசர் கெத்தா எப்பயும் போல் அந்த காங்கிரஸ் துண்டு கூலிங் கிளாஸோடு வந்திருக்காரு. வந்த உடனே ஆனால் என்னென்னா, எம்பியை காணவில்லை அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்கன்னொடனே இவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அண்ணன் ஆமாப்பா, இந்த பதிலையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாப்பா அந்த பிஜேபிக்காரனா எவனோ ஒருத்தன் காங்கிரஸ் ஏடிஎம்கே எல்லா தொகுதியிலையும் ஒட்டிருக்காங்க, என் தொகுதியில் மட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கலையா, டெய்லி பார்த்தது இல்லையா, இல்லை நான் இந்த ஊரில் இல்லாமல் திருநாவுக்கரசு ஆளே காணா அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பஸ்ட் ஆகி போய், ஏன்னா இந்த 2-3 நாட்களாக அவர் பிஜேபிக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிப்படுத்து நம்ம தான் அதை பிரேக் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் தொடர்ந்தியாக பலரும் அந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தார்கள். அவர் போகிறாரு, ஏன்னா விஜயதாரணி போகிறாங்க, இவரும் போகிறாரு அப்படின்னு. நம்ம விஜயதாரணியை நிச்சயமாக அண்ணன் திருநாவுக்கரசரோட கம்பேர் பண்ணல. ஏன்னா அந்த அம்மா வெறும் எம்எல்ஏ, 3 டைம் எம்எல்ஏவாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு லோக்கல் செல்வாக்கு கிடையாது. இவர் ஒரு பாரம்பரிய அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு பிளானர், அதாவது இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராகி அந்த தொகுதியை கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல் தக்க வைத்தவர். அதே மாதிரி சுயேட்சையினாலும் அண்ணன் ஜெயிச்சிருவார். ஏன்னா அந்த மாதிரியான அந்த காலகட்டத்தை அரசியலை கரைத்து குடித்தவர் ஒரு பெரிய பிளானர். யார் போனாலும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருவார். அது செல்லுதையோ அவன் ஏற்றுக்கலையோ அவனை மன திருப்தி அடித்து அனுப்பி விட்ருவார். போயானே என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னா உடனே லெட்டர் கொடுத்துருவார். சிஎம்க்கு லெட்டர் கொடுப்பார், பிஎம்க்கு லெட்டர் கொடுப்பார், அமெரிக்க அதிபருக்கு கூட லெட்டர் கொடுப்பார். ஆனால் அதை செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேட்க மாட்டார், அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லவும் மாட்டார். ஆனால் சில பேருக்கு செய்வார், கூட இருக்கிறவங்களுக்கு செய்வார். நிறைய செஞ்சுருக்கார் அவர். மொத்த எம்எல்ஏக்களை கம்பேர் பண்ணி அண்ணன் திருநாவுக்கரசை ஒன்றும் ஆக்க முடியாது. இருந்த போதிலும் இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் அவர் கையாளக்கூடியவர். ஸோ அப்படி இருந்தவர் என்ன பண்ணார்னா, ஏன் இப்போது என்ன இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது, ஏன் அவர் செருப்பை கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு முதல்ல அவர் பேசுகிற வீடியோ பார்த்துருக்கேன். சீமான் பேசுற மாதிரி கட்டவாதத்தில் பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவா பண்றீங்க. என்ன கேள்வி யார் பார்த்து கேட்குறேன்? அவனை செருப்பால் அடிப்பேன். அடுத்த கேள்விக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் பேசுகிற மாதிரி நான் கெட்ட வார்த்தையில் பேசினா தான் நீங்களாம் அடங்குவீங்க போல், யாரா சொன்னா செருப்பால் அடிப்பேன்
அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அவருடைய எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக பத்திரிகை துறையில் இருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி திருநாவுக்கரசர் பேசியதை கேள்விப்பட்டதே இல்லை. சரி, அப்போ அவர் பேச மாட்டாரா, பேசக்கூடாதா அப்படின்லாம் இல்லை, பேசலாம். அவர் பேசலாம், செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொல்லலாம். மித்த அரசியல் மாதிரி அவர் பேசுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன் அப்படி பேசிட்டார் அப்படின்னு பார்த்தா அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். அவர் வந்து பாஜகவுக்கு போகிறாருன்னு சொல்லி நம்மலாம் போட்டோம் இல்லையா, யூடியூப்லலாம் எல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா பேர் போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதை பார்த்து ஆத்திரம் கொண்ட திருநாவுக்கரசர் வந்து நேனே பாஜகவுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா, செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, அண்ணே ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து சுத்தமான அரசியல்வாதியாக ஒன்று அதிமுகவில் இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்கணும், இல்லை அதிமுகவில் ஏதோ ஒரு பிரிவில் இருந்திருக்கணும். இப்படியே வந்திருந்து என்ன உயிர் போனாலும் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நான் போக மாட்டேன், நான் வந்து எனக்கு எந்த பதவியும் தேவை, பதவி சுகம் பணம் ஆசை எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களை இன்றைக்கி எவனாவது இப்படி ஒரு நாக்கு மேலே பல்ல போட்டு இப்படி ஒரு வார்த்தை அவர் பிஜேபி போகிறான்னு சொல்லியிருந்தா நீங்கள் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறது கரெக்டு, சரியா, ஏற்றுக்கலாம். ஏன்னா இவ்வளோ சுத்தமானவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பேராசிரியர் அன்பழகன் இருந்தார் கடைசி வரைக்கும். ஏன்னா ஜெயலலிதா எவ்வளவோ இழுத்து பார்த்தாங்க, அப்புறம் வந்து இழுத்து பார்க்காம பணத்தை கொடுத்து பார்த்தாங்க, அதே பதவியை நான் தரேன்னு சொன்னாங்க. அவர் கலைஞரை விட்டு போகல, திமுக விட்டு போகல, சரிங்களா. நாஞ்சில் மனோகரன் ஒருத்தர் இருந்தார், பொருளாளராக இருந்தார், திமுக பொருளாளர். அவர் வந்து கர்வின் குற்றம்னு ஒரு கவிதை எழுதிவிட்டார். அது கலைஞரை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னொடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. கட்சியை விட்டு நீக்கி பல மாதங்களாயும் கலைஞர் கடுமையான வார்த்தைகளால் திமுகவினர் அவரை விமர்சித்தும் அவர் அந்த கட்சியை விட்டு போல மீண்டும் 3 மாதம் கழித்து கலைஞரை கட்டிப்பிடித்து மீண்டும் திமுக வந்தார். ஏன்னா திமுக விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என் கொள்கை ரீதியான கட்சி, ஏதோ சிறு குளறுபடிகள் நடந்து விட்டதுன்னு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் டப்புன்னு ஜம்ப் அடித்து காங்கிரஸ் ஆட்சி போன வாஜ்பாய் வந்தவொடனே அப்படி வண்டி ஏறி போனீங்க. அப்புறம் அங்கே போயிட்டு 3 துறையில் மினிஸ்டராக இருந்தீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துட்டீங்களா ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா நீங்கள் மறந்துட்டீங்களான்னு தெரியல. 3 துறைகளுக்கு நீங்கள் சிறிது காலம் மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி எம்பியாகவே இருந்திருக்கீங்கன்னு நீங்கள் மறந்துட்டீங்களா? மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி ஜம்ப் அடித்து போயிருப்பீங்க? உங்கள் கூட இருந்த இஸ்லாமியர்கள் தான் நிறையா இஸ்லாமிய நண்பர்கள் எல்லா ஊரில் இருந்தான். பல ஊரில் என்ன பண்ணாங்க, கட்சியை விட்டே போயிட்டாங்க, உங்கள் கூட இருந்தே வெளியே போயிட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்ன காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? அதை சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? சும்மா ஏன்னா இந்த மாதிரி அதான் நீங்கள் மாறலாம். நீங்கள் சொன்ன சில பேர் மாதிரி நான் கெட்ட வார்த்தையில் பேசுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு காமெடி பீஸ் ஆயிடுவீங்கண்ணே. அதுக்கப்புறம் உங்களை மீம்ஸ் கண்டென்ட் ஆகிடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் மரியாதையாக இருக்கீங்க, மரியாதையாக உங்களை பார்த்து கொண்டு திருநாவுக்கரசர்னா ஒரு மரியாதை இருக்குது, சரியா. நீங்கள் போகாதாளா, நீங்கள் போனதுனால தானே சொல்கிறாங்க இப்போ உங்களை இழுக்கிறான்றாங்க, நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி. நீங்கள் பிஜேபிக்காரன்ட்ட பேசவே இல்லை, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் போகிறீங்க போகல அடுத்த விஷயம். நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா இல்லையா, கால் பண்ணி பேசினப்ப? அப்போ எதுக்கு நீங்கள் அது மாற்றுக் கட்சி, ஒரு மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மாற்றுக் கட்சிக்காரன்ட்ட என்ன பேச்சு இருக்குது? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நட்பு பாராட்டுறன்ற ஒரு டெல்லி பாணி அரசியல் மாதிரி காட்டிக்கிட்டு நீங்கள் செழிப்பால் அடிப்பீங்கன்னா இன்னும் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, அதுக்கப்புறம் இவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்றது அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை காமெடி பீஸ் ஆக்கி விட்டு மீம்ஸ் கண்டென்ட் ஆகிட்டு கடைசி காலத்தில் அரசியலை விட்டு அனுப்பி விட்டுருவாங்கன்னா யூடியூப் தம்பிகள் பார்த்துக்குங்க, சரி. அது ஒரு விஷயம். இப்போ அடுத்து ஒன்று சொல்கிறாரு பாருங்கள். எவனாவது ஒருத்தர் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு 5000 பேர் வியூஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துகிறான். நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன், பாவம் பழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறைய சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன். வேறு யாரும் போய் தனியாக 1-2 கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான், வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன். சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம். ஏதோ யூடியூப்காரங்க வந்து இந்த மாதிரி போட்டாங்கலாம், 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி போட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வயிற்று பிழப்புக்காக இதை செய்கிறாங்களா ஒன்று. ரெண்டாவது, இவரே போய் பேட்டி கொடுக்குறாராம் பல யூடியூப்காரங்களை வளர்த்து விடுற தம்பியில். சரி போவோம், கஷ்டப்படுறான் பேட்டி. ஆனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுறேன் பாருங்கள். உலகத்திலே இவ்வளோ கம்மியான வியூஸ் ஒரு தலைவனுக்கு போயிருக்காருன்னா உங்களுக்கு தானே 600 சில்லறை அதை தானே போயிருக்கு. 1000 கூட டச் பண்ணல. 1 வருஷம் ஆச்சு. நீங்கள் பேட்டி கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. 1000 கூட டச் பண்ணல. இன்னொரு பேட்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது இந்து சார்பில் நடத்தக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் வெறும் 1500 தானே போயிருக்கு. 8 மாதமும் 9 மாதமும் ஆச்சுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆதாரத்துக்கு போடுறேன் பாருங்கண்ணே. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு போய் இப்படி போனீங்க அப்படின்னா டோட்டலாக சீனை முடிச்சு விட்ருவாங்க. ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வருது. இப்போ சாதாரணமாக பேசினாலே 1 லட்சம் வியூஸ் 50,000 வியூஸ் போயிட்டுருக்குண்ணே டெய்லி ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் பேசுனா 500 600 கூட போகாதண்ணே, அவனும் பார்க்க மாட்டான். 1500லாம் தாண்டவே இல்லைண்ணே. அதனால் நீங்கள் ரொம்ப ஏன் இந்த மாதிரி அந்த கட்சிக்கார மாதிரி நீங்கள் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டும் சொன்னீங்கன்னா அந்த நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் எதிர்கட்சியான பாஜகவில் இருக்க அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்னென்ன வித்தியாசன்ற மாதிரி ஆயிரும். அதோட நீங்கள் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்ற வகையிலையும் எங்களுடைய
தமிழன், தமிழ் சகோதரர், நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், நல்ல மனிதன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதோட நீங்கள் நிறுத்திக்கிறது நல்லதுண்ணே உங்களுக்கு. இல்லைன்னா மீம்ஸ் கண்டென்ட் ஆகி காணாமல் போயிடுவீங்க, ரொம்ப காமெடி பீஸ் ஆயிடுவீங்க, டெய்லி ஒரு கண்டென்ட் ஆயிடுவீங்கண்ணே. அதனால் நீங்கள் சொன்னது சொல்லிட்டீங்க உணர்ச்சி வசப்பட்டு, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி மாறணும்னு நினச்சிடாதீங்கண்ணே. அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எப்பயும் போல் திருநாவுக்கரசர் அப்படின்னா ஒரு மரியாதை இருக்குது, அதோடு நீங்கள் இருங்க. உங்களை யாரும் தப்பாக சொல்லலை. நீங்கள் ஏற்கனவே அந்த கட்சிக்கு போனவர், தாவுனவர் நீங்கள், சரியா? அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் அவர்களோட பேசியிருக்கீங்க, அது உண்மை. உங்கள் மனசாட்சி பற்றி சொல்லுங்கள். இங்கே வெளியே 1000 வடை சுடலாம், சரியா? ஆனால் அது உண்மைன்றனால தான் அந்த தகவல் வெளியே வந்திருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லதுண்ணே. ஒருவேளை கெட்ட நேரம் சனி மாறி இருக்கணும் தான், நல்ல எதுவும் குரு வேறு மாறுது, எதுவும் பிரச்சனையாக என்னன்னு தெரியலண்ணே. கொஞ்சம் பார்த்துருக்கேண்ணே. ஜோசியக்காரர் ஜாதகக்காரரை பார்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துருக்கேண்ணே. எலெக்ஷன் வேறு வருது. நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.